என்ன மனசி பின்ன சுத்துவியா நீ இல்ல 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 நான் உங்க மனசு தெரியாதே கண்ணா தெரியும் நீ அது என்ன மனசி தெரியும் சரியா தெரியும் ஐயோ 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 கடவுளே முருகா இந்த முறை என்றாலுமே என்ன மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன புரிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரணும். ஆஹா முருகா கண்ணை திறந்துட்டான் செல்லக்குட்டி இதோ வந்துட்டேன். கடவுளே முருகா தங்கம் தகதகன்னு விண்ணிக்கொண்டிருக்குது. டேய் டிஸ்டர்ப் பண்ணாங்கடா. இருங்கடி வாரன். எவ்வளோ நாள் தாண்டா அப்படியே இருக்கிறது இந்த கடவுள் அப்படியே அமைச்சு விட்டுருக்காண்டா. முருகன் அப்படியே கண்ணை திறந்துருக்கான். நானும் சிங்கிளா தான் இருக்கிறேன். ஓ நானும் தான். என்ன என்ன வைக்கப்படுறீங்க? வைக்கப்பட்டாலும் அழகாத்தான் இருக்கிறீங்க. அச்சோ டேய் அங்கட போங்கடா அப்பா. பழமையா குடிக்கிற ஐஸ்கிரீம் தானே பொறுங்கடி வாரன். நம்பரோ ஃபோன் நம்பர் அதானே போனை காட்டினா நம்பர் பாடம் இல்லை. பாடம் இல்லையா? அதுக்கும் வழி இருக்குது. சின்ன விடுங்கடாப்பா. நல்ல முருகன் கண்ணை திறந்திருக்கான் அவ்வளவு காலத்துக்கு பிறகு. அழகான குட்டி உண்டு. இல்லடாப்பா. ஓ எடுத்து தவிச்சிய அடையாத்தான் இருக்கிறீங்க. என்ன மாதிரி நாளைக்கும் வருவீங்களோ கோயிலுக்கு? ஓ இதே டைம் தான் வருவேன். இதே டைமா? நாளைக்கும் சாரி கட்டிக்கொண்டு வாங்க. என்ன ஓ வடிவா இருக்கு இந்த சாரி, வடிவா இருக்கு, மயில் போல இருக்கிறீங்க. நன்றி. அவ என்ன என்னை பிடிச்சிருக்கா? என்ன வந்து தெரியலாம இருக்கிறீங்க? பிடிச்சிருக்கு ஆனா ஐயோ ஆனா 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 அது ஒரு சிக்கல். நான் பிறகு சொல்லுவேன். என்ன சிக்கல்? என்ன சிக்கல்? என்னன்னாலும் இந்த வீரன் தடுத்தெறிவான் சொல்லுங்க. நான் பிறகு சொல்லுறேன். இப்பதானே பார்த்து நாங்க அதுக்கடையில. ஐயோ முருகனே கண்ணை திறந்து இஞ்சி அப்படி கண்ணெதிரே ஒரு மயிலை காட்டி இருக்கிற போது முருகன்ட வாகனத்தை என்னை காட்டியிருக்கிறான். என்ன என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. தனியா வரீங்க? நாளைக்கு நான் ஏற்ற வரட்டுமோ? இல்லை 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 நான் ஆட்டோட. ஆட்டோ ஓடியோ? எத்தனை மணிக்கு வருவீங்க? பிக்னிக்கா? 6 மணி முன்னுக்கு நான் வர மாட்டேன். 6 மணி பிறகுதான் வருவேன். 6 மணிக்கு பிறகு? ஓ தனியாவா வரீங்க? தனியே தான் வருவேன். தனியா? பைக் இருக்கு, R1 பைக். அது பரவாயில்லை. ஹெல்மெட் ஒன்று கொண்டு நினைக்கிறேன். இல்லை வேணாம். என்ன வைக்கப்படுறீங்க? இதெல்லாம் எல்லாம் ஓமன் சொல்லிட்டீங்களே. அது பிரச்சனை இல்லை. நான் வரையில நான் ஆட்டோல வரேன். ஐயோ என்ன இது? நானே உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் நான். இப்படியே வரட்டும் நாளைக்கு? ஒரு ஜீன்ஸ் போட்டு வரட்டும்? இல்லை உங்களை வேட்டி ஷர்ட் தான் அழகா இருக்கு. சொல்றாளே. நீங்களும் சாரி கட்டிட்டு வருவீங்களா இல்லை பஞ்சாபி எடுத்துட்டு வருவீங்களா? இல்லை சாரி தான். இருந்தாலும் வரைக்கும் ஃபோன் நம்பர்கள் அதுகள் தேவைதானே? என்ன ஓ இஞ்சி ஆடமாய்க்குள்ளீங்கன்னா விளையாட்டோண்ணா. ஃபோன் நம்பரா? இதுதானே நம்பரை. என்ன வச்சு என்ன அப்படின்னு கடவுளை ஒரு மாதிரி தப்பிட்டேன்டாப்பா. ஆண்டவரே என்னடாப்பா சிங்கிள்னு சொன்னால் கல்யாணம் கட்டையில கடவுளே நல்ல ஒரு மாப்பிள்ளை தாங்கன்னு கேட்டால் எல்லாம் போய் சொல்லியிருக்கிறான். நானும் ஐயோ கடவுள் ஒரு கண்ணில் காட்டியிருக்கிறான்னு நினச்சி ஓமான்னு சொல்லி நம்பரெல்லாம் வண்டி போட்டு கடைசியா மனுஷன் இருக்குன்னு சொல்லி போட்டான். அவன் எங்க அவள் தான் சொன்னவள் நான் கல்யாணம் கட்டையில கடவுளே ஒரு மனுஷனை காட்டு. அவள் தான் கடவுளை கேட்டவள். சரியோ நீ எனக்கு கதை விடாத. சரியோ எந்த மனுஷிய பத்தி நீ எனக்கு சொல்லாத. அப்பே நம்பர் கொடுக்க வேண்டினவள் அவள் வாங்கியிருக்க மாட்டாள். இப்படி போய் சொல்லி பழக. நீ தான் நம்பர் கொடுத்த அடிச்சிருந்தா அப்படி சொல்றேன். நான் கல்யாணம் கட்டையில தான் நான் கடவுள்கிட்ட வேண்டினா. அவளும் வந்து வேண்டினவள் நல்ல மாப்பிள்ளை வேணுமெண்டு. சரியா? அவள் வேண்டினவளோ? அவள் வேண்டின கும்பிட்டவள் சொல்லாத. போய் இப்படி இட்டி பண்ண கடவுள் சாட்சியா சொல்ல அவள் வாங்கினவள். கடவுளான இந்த முருகனான வேண்டினவள். கடவுள் மேல போய் சாட்சி சொல்லாது. சரியா? இது வேற காலம். நான் கல்யாணம் கட்டினதுக்கு அவள் எந்த பைக்கிலேயே வர ஜோசிப்பல் தெரியுமா? ஆட்டோலாம் மெர்றவள்.
சரியா அவளோ ஆட்டோலாம் வருவாள் ஒரு பைக்லயும் மாற மாட்டாள் அப்படிப்பட்டவளை நீ போய் சொல்லாது சரியோ ஐயோ. இதே வேலையா திரியிறீங்களோடா திருவிழாவுக்கு வந்து இப்படி நம்பர்கள் வாங்க நான் கல்யாணம் செஞ்சு கொண்டிருக்கேன் நம்பர் உங்களுக்கு வேணும் ஐயோ நான் கல்யாணம் கட்டையில அவளும் கல்யாணம் கட்டையில கல்யாணம் கட்ட அப்ப நான் அவள் சொன்னவள் நான் யார் அப்ப நீங்க போய் சொல்லலாம் சரியோ நான் பாக்கேக்கே அந்த பட்டு இதுல நின்றுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுதாங்க நான் உனக்கு அடிக்க போறேன்னு தான் ஓடினவள் உனக்கு அடிவிழா போகுது ஐயோ அவள் தான் நம்பர் போடினவள் சிலவள உங்களோட இருக்க ஏழாண்டு கஷ்டத்தெல்லாம் போடினாலும் தெரியல கடவுளை இந்த உனக்கு அடிக்கணும் போடுங்க டேய் வேம வாட உங்க தடி கம்புகளை கொண்டு இந்த கொளற விடுங்க முதல் கொளற விடுங்க ஐயோ ஐயோ உனக்கு என்ன இப்படி சாத்தணும் போல இருக்கு எனக்கு எடுத்த வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க சரியோ சொல்ற உண்மையா கேளுங்க அவள் கடவுள்கிட்ட வேண்டினவள் கடவுளே எனக்கு கண்ணத்தின நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்ண்டு அப்ப நானும் கதைச்சேன் நானும் சிங்கிளா இருக்கிறேன் கதைச்சேன் சரியோ அதுக்குதான் கடவுள் கண்ணை திறந்துக்கான்னு நினைச்சேன் அவள் அப்படி கதைக்கிறா ஆள் இல்ல சரியோ நீ என்னட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கண்டோன போய் கதைப்ப உனக்கு முன்ன பிள்ளை தெரியுமா அவளை தெரியாம வாரதுதான் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்தேன் என்னடா தெரியாம அப்ப எல்லாம் நிக்கிற பொம்பளை எல்லார்ட்டையும் போய் கதைப்பீங்களோ அப்படி கோயில்ல எல்லாரோடையும் கதைக்கல கடவுள் கண்ணை காட்டினா அந்த பிள்ளைய நான் கிடையாது அதான் நான் கதைச்சேன் நான் என்னதான் இருந்தாலும் நீ எந்த மனசிப்பினுக்கு போனது பிள்ளை சரியோ உங்களுக்கு இல்ல உங்களுக்கு நான் ஐயோ அடுத்த மன்னிச்சு கொள்ளுங்கோ மன்னிச்சு கொள்ளுங்கோ அடிக்காய்ங்கோ மன்னிச்சு கொள்ளுங்கோ நான் போனது ஃபுல்லாதான் மன்னிச்சு கொள்ளுங்கோ சரியா இதே மாதிரி நிண்டி அடுத்தரக்கா நாளைக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது நான் வரையில ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட மனசு தான் வேண்டவள் நம்பர் என்னட்ட உங்களோட டேய் திருப்பி மனசிய சொல்லாத எந்த மனசி தங்க ஓ தங்கம் தான் எந்த மனசி தங்க முழங்குதா உனக்கு எந்த மனசிய பத்தி நான் கழிச்சியன்னா உனக்கு பல்லு விட்டாச்சு விட 3-4 பல்லு இருக்கா உனக்கு எண்ணிட்டு இருப்ப இப்ப கையில வச்சு விளங்குதா உனக்கு என்ன பத்தி தெரியாது இப்ப வந்த ஆக்களை பத்தியும் தெரியாது போட்டு குமுறுவாங்க உன்ன விளங்குதானே முழங்கி விட்டுருவோம் உனக்கு அடிக்காங்க சரியா? ரெண்டுமே செய்யாங்க நாளைக்கு பெட்டு பண்ணப்படுத்த நீ நிண்டியண்டா அந்த இடத்துலயும் உன்னை தாப்புன்னு சொல்லியாச்சு விளங்குதா உனக்கு வெளுத்து போடுவேன் சரியா ஓ அடிக்காங்க ஐயோ சரி வருது கழிஞ்சு யாருண்டு வெளுத்துறண்டா யாருடைய மனசியண்டா காணும் வாராங்க ஐயோ தண்ணியில குற நேயல் சி சராத்தி முறையில் அடிக்காங்க அம்மா ஐயோ இனி எங்க மிச்சம் 24 நாள் திருவிழாக்கு வராது இலங்கையிலாது அந்த அடிதான் பேரும் தெரியாது ஊரும் தெரியாது நம்பர் கொடுத்த கூட்டா அவளும் தான் சைட் அடித்தாள் என்னைய தண்ணியும் இல்லை கைக்கெல்லாம் கிடக்கு அந்த அடி அடிச்சுட்டு போயிட்டாள் ஐயோ இந்த ஸ்டைல பாருங்க இனி என்ன இந்த இவ்வளோ சனத்துக்குறாள் நான் வெளியில போறது தெரியல ஐயோ டே முருகா அதே அனுப்பு காப்பாத்து ஐயோ கடவுளே ஐயோ எல்லாமே இருக்கு இவனோட இருக்கையில தான் அது வந்து நேர்ந்திருக்கு கடவுளை புது மாப்பிள்ளைய காட்டண்டு இதோட இருக்கிறேன் பாருங்க என்ன அடி பேரும் தெரியும் நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன் நான் வேற ஆக்கள் என்னென்னலாம் செய்யறாங்க நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன் என்ன அடி தாங்க இயலாது எப்படியும் நாளைக்கு எழும்பினா மிச்ச திருவிழாக்களை சந்திப்போமே போயிட்டு வரேன்